என்னண்ணே கொஞ்சம் சொல்லுண்ணே. ஹலோ தம்பி தம்பி தம்பி
ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்பீச் ஜெனரேட்டர் போட்டாங்க. ஜெனரேட்டரும் ஒயர் கட் பண்ணுறாங்க. ஜெனரேட்டர் ஒயரு அது நான் வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றும் போது பார்த்தா ஜெனரேட்டர் ஒயர் கட் பண்ணிட்டாங்க. ஓ, அதையும் கட் பண்ணி விட்டாங்களா? சரி, இப்போ நல்லா இருக்கிறீங்களா? சரி. எந்த ஊருமா? வெறிக்காப்பட்டி பசங்க. உங்களுக்கு என்ன நடந்தது? ஹோம் கார்டு சார். ஹோம் கார்டு ஊர்காவல் படையில் வேலை பார்க்குறாங்க. அந்த அதுக்காக டியூட்டிக்காக வந்தீங்களா? உங்களுக்கு என்ன நடந்தது ஆக்சுவலா? ரொம்ப நெரிசல். வேறு ஏதாவது காயம் உண்டா இல்லை ஒன்று மூச்சு திறனால தான்? போட்டு மிதிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் டியூட்டிக்கு போனீங்க, இப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக. சரி. உங்களுக்கு என்ன நடந்தது? சரி. போயிட்டு திரும்பி வெளியே வர முடியாம லாக் ஆயிட்டேன். சரி. குழந்தைய போட்டு அமுட்டாங்கன்ட்டு அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக நான் அதை தாங்கி நின்னேன். சரி. என்னைய போட்டு எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? குழந்தை என்னாச்சு தெரியல. எல்லாம் மிதிச்சது தான். அப்படி சார். இப்போ இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க? நல்லா இருக்குதுல்லங்க? சரி. பேருமா? பேர் என்ன? சித்ரா. உங்களுக்கு என்ன நடந்தது? 12 மணிக்கு சார் வராதுன்னு சொல்லுவாங்க, தளபதி வராதுன்னு சொல்லி 9 மணிக்கு போயிட்டோம். ஓ. டைம் அப்புறம் 4 மணிக்கு சொன்னாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் எடுத்து பார்த்துட்டு போகலாம். டைம் ஆக ரொம்ப அதிகமாயிடுச்சு. நாங்கள் நின்றுட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தா அந்த சீசன் வருவாங்க. நாங்கள் நின்றுட்டே நின்றுட்டு ஃபோக்கஸ் லைட் இல்லை. கடைசியாக வண்டி வந்து எங்களை நோக்கில வந்துச்சு. எங்களால் போக முடியல. இங்கிட்டு கட்ட வச்சிருந்தாங்க. எங்களால் அங்கிட்டு போக முடியாதனால இங்கிட்டு போகணும். அவங்க அங்கிட்டு இங்கிட்டு தளபதி பார்க்குறதோ அங்கிட்டு இங்கிட்டு தாண்டி வந்துட்டாங்க. வேறு ஏதாவது காயம் உண்டா? மேலே ஏறிட்டாங்க. ஓ, எல்லாம் மேலே ஏறி. இப்போ கம்ஃபர்டபுளாக, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குதா? இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? மற்றவங்க பரவாயில்ல. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு நிகழ்ச்சி நடக்குது. இடையில 20 அடியில் போய் பிளான் பண்ண வர்றவர் முன்னாலேயே எந்திரிச்சிருந்தாலும் எல்லாரும் பார்த்தாங்க. அடியில் வந்து முன்னாலே வந்த பொழுதே எந்திரிச்சு அந்த அவர் பேண்ட் வந்து பார்த்துருந்தாருன்னா அந்த நெரிசல் குறைந்திருக்கும். இடமே பத்தாது. 3/4 கிலோமீட்டரு அதில் 20 அடி 40 அடி ரோடு நடுவில் போகிறதுனே சிரமம் தான். இந்த இடத்துல வந்து அவங்க வந்து பர்மிஷனே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இவர் வர்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மக்கள் வர்றாங்க, முறையான தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நடிகர் பார்க்குறதுக்கு 2 பேர் வருவாங்க, கூட 10 இருக்குங்களா அவங்க பார்க்க வந்து இந்த நெரிசல் ஒரு மிகப்பெரிய காரணம். நீங்களும் அங்கெல்லாம் சொல்லணும். ஏன்னா அந்த 20-40 அடி ரோடு தான் இடம் கொடுத்தது தவறு. இல்லை, இவங்க ஏன் செலக்ட் பண்ணுறாங்க? நிறைய நான் என்ன சொன்னேன், முதிர்ச்சி நல்ல பயிற்சி. ஏன்னா அது இருந்திருந்தாங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் அந்த பதில் சரியாக ஒத்துருக்கூடாது.
நான் கும்பலாக வந்து லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணுறா சொல்கிறாங்க, அது என்னது? ஆமா நாங்க தான் அங்கிட்டு இங்கிட்டு போனோம், அங்கிட்டு இருந்து தாண்டி இல்லை அங்கிட்டுனா நீங்கள் வந்து அந்த லொக்கேஷன் பண்ணனாங்க. அவங்க அங்கிட்டு இருந்து தாண்டி வர ஆரம்பிச்சோடனே எங்களை தள்ள ஆரம்பிச்சோடனே அவங்க வந்து கூட்ட நெரிசல தாங்க முடியல. அவங்க உடனே போலீஸ்காரங்க கீழே கட்டி விட்டு கீழே கயிறு போட்டுருந்தாங்க, கட்டி வருந்தாங்கல்ல, அது குச்சியை வச்சு மேலே இழுக்க ஆரம்பிச்சோடனே அதையும் குச்சி இழுக்கவும் அவங்க தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. கீழே எல்லாரும் பிள்ளையா இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஆகணும் உங்களுக்கு? எனக்கு ரிலேஷன் தான். நீங்கள் என்ன கட்சியில் பொறுப்பெடுக்கிறீங்களா? கட்சியில் விசிக்கலாம் மாவட்ட பிசிக்காவா? அது எப்படி இவங்க இங்கே வந்தாங்க? இல்லை அவங்க கட்சியில் வந்து நான் என்ன சொன்னேன்னா, நான் யதார்த்தமாக உண்மையை தான் நான் சொன்னேன். அதை நான் சொல்லியிருக்க மாட்டேன், அவங்க நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னுடைய சீனியர் பாண்டியனோட வந்து உங்களை நான் சந்திச்சிருக்கேன். சரி. 95 உங்களை நான் சந்திச்சிருக்கேன். ஏகத்தோட கட்சியில் தான் சார் இருக்கிறாங்க, நடிகர்களாக பார்க்க போயிருக்கேன். 95 நான் உங்களை சரி 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 சரி. இப்போ சரியா இருக்குதுல்லம்மா? ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது குறைபாடு இருக்குதா? தானே தலை சுத்தல் வருது, என் தலையை தூக்க முடியல. பேர் என்ன? சித்ரா. சொல்லிட்டு போகிறேன், சொல்லிட்டு போகிறேன். நன்றி சார். உங்கள் பேர்? உங்களுக்கு என்ன நடந்தது? நெஞ்சில் அடிபட்டுங்க சார், விரிச்சனால கீழே உண்டு. ஓஹோ, பரவாயில்லையாப்பா? மூச்செல்லாம் விட முடியல. அம்மா டியூட்டி டாக்டர் யாருமா? டியூட்டி டாக்டர் இருக்காங்களா? வேறு சொல்லுங்க சார். பார்ப்போம் சார். அவங்க கொஞ்சம் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, தலையை தூக்க முடியல, கொஞ்சம் கெடினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை மட்டும் பார்த்துருங்க. ஓகே, சித்ரா பேர், அது பார்த்துருங்க. அடிபட்டுருக்குதுங்க சார். தங்கச்சி பேர் என்ன? சமீரா பானு. சரி. ஃபர்ஸ்டே ஒரு 6 மாசம் முன்னாடி ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அந்த செக்கப்புக்காக வந்திருக்காங்க. இந்த இடத்துல மாட்டி இந்த மாதிரி. ஓஹோ. சரி வராங்க, ஒரே இதாயிடுச்சு, ஆர்வமாயிடுச்சு, பார்த்துட்டு போயிடலாம் ரிப்போர்ட் மைண்ட் செட் ஆயிடுச்சு. என்ன பெண்ணு மூச்சு விடுற கஷ்டமாகுதா? என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு? என்ன நடந்தது? அதான் கீழே தள்ளி விட்டு செயின் இங்க செயின் அத்து கீழே தள்ளி விட்டு காட்டு வேலை இல்லை விழுந்து மேலே விழுந்து மொக்கரை அடி, மூஞ்சி ஃபுல் அடி. என்ன முதல்ல என்ன ஆபரேஷன் இருந்தது? மார்பு கட்டி. ஓஹோ. அந்த ஆபரேஷன் அந்த செக்கப்புக்காக வந்தது. ஓஹோ. வந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு. அதுல இந்த ஷோல்டர் கை தூக்க முடியல. இந்த கை தூக்கிறதுக்கு ஒரு 3 month ஆகும். தரப்போ சர்ஜரிலாம் பண்ண சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது கஷ்டம் இருக்குதா? வேற இது மட்டும்தான். ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது? பிரச்சனை இல்லையா? வேற ஏதாவது சொல்லணுமா? வேற பேர் என்னம்மா? பேர் என்னங்க? பாரதி. எந்த ஊரு? எந்த ஊரு? பக்கம் தானா? மீட்டிங் போச்சா? வெளியே வர முடியாம போயிடுச்சு. இல்லை ஏறி மிஸ்டர் கீழே விழுந்து ஏறி மிஸ்டாங்களாமா? அப்படியே எப்படி? தெரியல. சரி, இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஏதாவது கஷ்டம் இருக்குது? இன்னும் இருக்குதா? தலை சுத்தல் மாதிரி ஏதாவது இருக்குதா? எப்படிமா? இப்போ நல்லா இருக்குதா? இப்போ நல்லா இருக்குதா? சரி. பேருங்க? தருண்.
எந்த ஊர்? ஆத்தூர் போடுவோம் சார். வெளிச்சம்பட்டி. உங்களுக்கு என்ன நடந்தது? மிஸ் நல்லா மிஸ் தான். வேறு ஏதாவது காலுக்கு கை கால காயமெல்லாம் உண்டா உங்களுக்கு? இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குதா? இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குதா? பேச முடியலையா? நல்லா இருக்கு. இது கூட்டம் அதுதானா? ஆமாங்க சார். ஆக்சுவலாக என்ன இவங்களுக்கு என்ன பிளட்லெஸ்னஸ்ன்னு சொல்லிருக்காங்க. வந்த போதே கான்ஷியஸ் இல்லைங்க சார். அதெல்லாம் இன்டிபேட் பண்ணி வென்டிலேட்டர் எல்லாம் சப்போர்ட் பண்ண பிபி கம்மியாக இருக்குது. பேர் என்னங்க? சுகுணா சார். சுகுணா. பரவாயில்ல அன்கான்சியஸ். ஆமாம். சிடி ஏதாவது இருக்காங்களா? எல்லாமே எடுத்தாச்சு சார். என்ன சிடியில் இருக்குது சார். சிடியில் வரும்போது என்ன வந்தது? ஹைபாக்சியா இருந்தோ? ஹைபாக்சிக் மாதிரி தான் இருந்தது பேஷண்ட்டு. வந்த போதுமே அன்ரெஸ்பான்சிவ் ஸ்டேட் தான் நமக்கு வந்து அதனால சர்வர் எடுத்து இன்டிபேட் பண்ணி வென்டிலேட் கனெக்ட் பண்ணி வைட்டல்ஸ் வாங்கி மெயின் விட்டு நான் சாப்பிட்டு சொல்லுவேன். பேருன்னு சொன்னீங்க? பேர் என்ன? சுகுணா. சுகுணா. வயசு எவ்வளோங்க? 65 சார். ஹாஸ்பிட்டல் நான் 100 தான் இருக்குது. இப்போ எப்பயும் ஒரு 90% வென்டிலேட்டர் சரி. ஸ்டாஃபராக வர சொல்லுங்க. என்ன கொடுத்து போனவரா? கொடுத்து போயிருந்தீங்களா? என்னாச்சு? வேடிக்கை பார்க்கலாம் போனோம் சார். வேடிக்கை பார்க்கலாம் போனோம். ஓட்டு திட்டு நல்லா வண்டி விஜய் வேறு அப்படின்னு சொல்லிட்டு திரு எல்லாம் கீழே இறங்கினாங்க. அதை மாட்டிக்கிட்டேன். மாட்டி கீழே வந்து இந்த உயிர் இல்லை மேலே ஏறிட்டாங்களோ? மேலே மீசி போயிட்டாங்க. எப்படி எனக்கு ஏன் சமாளிக்க முடியல. அப்படியே பல்ல வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தவறு வந்து அப்படியே வந்து ரோட்டில் உட்காந்துட்டு மாப்பிள்ளை போன் மாப்பிள்ளை. எத்தனை மணிக்கு இது? இது வந்து 7:30 இருக்கும். நான் வந்துட்டேன். வந்துட்டு வழி சமாளிக்க முடியல. அப்புறம் மாப்பிள்ளை ஃபோன் அடிச்சு நம்ம எங்கள் வீட்டு அவரு ஆம்புலன்ஸ் ஃபோன் அடிச்சு இங்கே ஒன்று தெரிவித்தாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணாங்களா? லைட் நான் தெரியல. நல்லா இருக்குதுல்ல? பனி தான் சார் இருக்குது. பேர் என்ன? பேர் என்ன? யாரே ஜான் பேர் பார்க்க நல்லா பார்க்குறாங்களா? டாக்டர் சார் இருக்கிறாங்களாம்மா? பண்ணுங்களா? சரி. என்ன கம்ப்ளைண்ட் இருக்குங்களா? பெயின் இருக்குங்கிறாரு. சொல்லியிருக்கேன். நம்ம டெஸ்ட்டுக்கு பெயின் இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். சரி. பேர் என்னங்க? செந்தில் சார். செந்தில்குமார். எந்த ஊர்? வெங்கமேடு, கரூர். வெங்கமேடா? உங்களுக்கு என்ன கஷ்டம்? கஷ்டமில்ல, கீழே போட்டு இல்லை என்ன சிரமமாச்சு? மூச்சு விட கஷ்டமா இல்லை வேறு ஏதாவது காயம்? காயம் தான். தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டாங்க. இப்போ நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. ஐயா பேருங்க? ஜாஃபர் அலி. என்ன இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம்? எலும்பு உடைஞ்சிச்சா? ஓஹோ. இன்னும் ஒன்றும் செய்யலையாம்மா? இல்லை ஃப்ராக்சருங்கிறாங்க. ஃப்ராக்சரா? கஷ்டமாக்குதா? எக்ஸ்ரே எடுத்துட்டாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுக்கு போனீங்க? மீட்டிங் போனீங்களா இல்லை வேறு வழி? என்னாச்சு உங்களுக்கு? இல்லை மிஸ் போட்டாங்க. எத்தனை மணிக்கு நடந்தது?
ஓகே. அவர் வந்து மீட்டிங்கில் பேச ஆரம்பித்து கூட்டம் நிறுத்தி தாங்க முடியல. ஓ, பார்த்து சொல்லிடுமா? பார்த்து சரிங்க, பார்த்து சொல்லுங்க. வேறு ஏதாவது அப்ளை? பேருங்க சரவணன் சார். என்ன நடந்தது? கூட்டத்தில் போயிட்டேங்க சார். கூட்டம் முடிச்சுட்டாங்க. வெளியில் வர முடியல. கும்பல் அதிகமாக இருக்குது. வெளியில் வர முடியல. ஓ, வெளியில் வர முடியாமல் கூட்டு எந்த சைடு வரலன்னு தெரியாமல் அவர் பேசினா கேட்கவும் முடியல. வெளியில் வரலான்னு தான் மெயினாக நான் வெளியும் வர முடியல. வெளியில் வர முடியல. எந்த சைடு போகணும் எல்லா சைடுமே கூட்டம் ஃபுல்லாக இருந்ததுனால எங்கிட்ட போட்டு இங்கிட்டு திரும்பினா போட்டு அமுக்கி வேலையை மட்டும் சரி சரி சரி, நல்லா பார்த்துக்கிறாங்களே. போனேன் மீட்டிங்க்கு. பேர் என்ன? பேர் என்ன? தீபேந்திரன். நீ ஒரு கூட்டத்துக்கு போனியா? உள்ளே போய் மாட்டிட்டியா? என்ன நடந்தது? வண்டி மேல விழுந்துருச்சு. சரி, நீ உள்ளே போயிட்டியா? உள்ள இல்ல, வெளியே அந்த ஒரு ஆலமரம் பக்கத்துல. சரி. வண்டி மேல விழுந்து. ஆலமரத்து மேலே இருந்தியா கீழே இருந்தியா? கீழே தான் இருந்தேன். வண்டி இல்ல, மேல விழுந்துட்டாங்க. வண்டி மேல எல்லாம் மேலே விட. வண்டி மேலே என்ன வண்டி? டூவீலரா? அது உன்னுடைய வண்டியா? யாருதோ அங்கே நின்று இருந்த எல்லாம் வந்து அப்படி வந்துட்டாங்க. வேறு பொண்ணு? ஓ, வண்டியில் சார். சரி சரி சரி. எந்த ஊர்? உப்பிடமங்கலமா? பேர் என்ன? தீபேந்திரன். என்ன படிக்கிற? 9th ஸ்டாண்டர்ட். எத்தனை மணிக்கு வந்த மீட்டிங்க்கு? 4 மணிக்கு. 4 மணிக்கு வந்தார். அவர் எத்தனை மணிக்கு வந்தார்? 7 மணிக்கு. சரி, என்ன நடந்தது அப்புறம்? வந்தோடனே என்னாச்சு? வந்தோடனே அங்கிட்டு இங்கிட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வந்துட்டு மூச்சு விட முடியல தள்ளிட்டு இருந்தாங்க. அப்படியே எண்ணி வெளியே இழுத்துட்டு வந்தாங்க. இன்னும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் தான் வண்டி பக்கத்துல நிற்கும் போது தள்ளி விட்டாங்க. ஓஹோ, எல்லாமே நெரிசல் தான். இப்போ நல்லா இருக்குது. அப்போ நல்லா பார்த்துக்கிறாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் விரலாட்டு. சரி, வேற ஒன்றும் கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. நிற்கிறதுக்கெல்லாம் சரி. எந்த ஸ்கூல் படிக்கிற? கேசி. சரி சரிங்க. உனக்கு என்ன தம்பி கஷ்டம்? மூச்சோட எல்லாம் கீழே தள்ளி விட்டாங்களா? விட்டாங்க, மேலே ஏறிட்டாங்க. இல்லை வலி, வேற ஒன்றும் காயங்கள் மரம் ஒன்றும் இல்லை. ஓ, இல்லை மேலே. சரி, இப்போ மூச்சு விட கலத கஷ்டம் இருக்குதா? ஒன்றும் இல்லை. சரி, நல்லா பார்த்துக்கிறாங்களா? சரி. நடக்க முடியலையா? விரலாட்டு 2 விரலும் 2 விரலும் மடக்கி நிட்டு. கை நல்லது. 2 கால் தூக்கு. இந்த கால் தூக்கு. இந்த கால் தூக்கு. அந்த கால் தூக்கு. அந்த கால். சரி, என்ன பாருங்க. ஃபிட்னஸ் சொல்லுங்க. குட் டாக்டர் சொல்லுங்க. இன்னும் பேர் தம்பி? பேர் என்ன? கார்த்திக். நோட் பண்ணிக்கங்க. அதை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரி, என்ன நடந்தது இருக்கு? மேல வந்து விழுந்துட்டாரு. ஓஹோ, இந்த காயமெல்லாம் எப்படி? காய கீழே விழுந்து காயம் ஆயிடுச்சு சார். எங்கிருந்து விழுந்தாரு? அந்த கட்டை விட்டு கட்டை இருக்குங்க சார், அது எரிப்பாரு போல. ஓ, அது வந்து விழுந்துட்டாரு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசுறப்படியா? பேசுறேங்க. பேர் என்ன? பேர் என்ன? ஷாருக் கானா? நல்லா இருக்குது தம்பி. சரி, மூச்சு விடக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த காயம்தான் கஷ்டம் இல்லையா? சரி சரி. உங்களுக்கு என்ன இப்படி இல்லை மேலே முடிச்சிட்டாங்களா?
ரொம்ப நெரிச்சல் வரும் ஓ ஓ ஓ ஓ பார்த்துக்கோங்க எக்கோலாம் பார்த்தாங்களா எக்கோ இசிஜி பார்த்துட்டு எக்கோலாம் பார்க்கணும் எக்கோவும் பார்க்க சொல்லிடுங்க சரி பார்க்க சொல்லலாம் பேரண்ட்ஸ் நீங்கள் பழனியப்பண்ணா சரி பார்த்துக்கோங்க சரி ஸ்கூல் போகிறேன்னா ப்ளஸ் ஒன் வீசிங் இருக்கு இருக்கா இன்னும் வீசிங் இருக்கு இன்னும் ஸ்டார்டிங் டைம்ல வந்தப்ப எஸ்பியோட்டு பார்த்துக்கு நடிக்க தடவை பார்த்துக்கோங்க இன்னும் மூச்சோட கஷ்டமாக இருக்குதாப்பா பார்த்துக்குங்க அப்படின்னா கீழே ஐசியூ மாற்றி விட்ருங்க அப்படி இருந்தால் மாற்றி விட்ருங்க மூச்சோட கஷ்டமாக இருந்தால் மாற்றி விட்ருங்க சரிம்மா நேற்று அடிபட்டு இன்னைக்கு வந்து அட்மிட் ஆயிருக்கு நேற்று அடிபட்டிருக்காரு இன்னைக்கு வந்து சரி சரி போய் நடத்துனதும் தப்பு. ரெண்டாவது வந்து சில அனுமதிகள் இல்லாமையும் குழந்தைங்களை எல்லாம் வர வச்சு இந்த இதெல்லாம் அவங்க சொல்றது வந்து இப்போ வர வேண்டாம்னு சொல்லி அவங்க வந்திருக்கிறாங்க. அது என்ன காரணம்னா சரியான வந்து ஒரு இது இல்லாம வந்து செய்யறது தனிப்பட்ட கருத்து சொல்றேன். தனிப்பட்ட கருத்து நான் சொல்றேன். வந்தவங்க தப்பா ஏற்பாடு பண்ணவங்க தப்பா அனுமதி கொடுத்தவங்க தப்பா? இல்ல அனுமதி சிலது கிடைச்சிருக்கு, சிலது கிடைக்கல. எது கிடைக்கல? இதுல டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கலங்கிறாங்க. வதந்திங்களாம். ஆனா வந்து நான் என்ன சொல்றேன்னா குழந்தைங்களை வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடந்தது வந்து அந்த குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துருக்கு சார். அதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அந்த இடத்துல அதை பார்க்க போக மற்ற ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிற போது எல்லாரும் அவர் வர கை காட்டிட்டே வர இவங்க எல்லாரும் அப்புறம் எந்திரிக்கிற போது விழுந்தவங்க யாரும் கீழே ஒரு லேடிஸ் குழந்தைய வச்சுருக்காங்க. அந்த குழந்தை ஃபிக்ஸ் வந்துருக்கோம். ஐயா நான் தப்பா சொல்ல நினைக்கிறேன். தப்பா சொல்றதா என்னுடைய விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த குழந்தைக்கு ஃபிக்ஸ் வருது. அப்ப வந்து மூச்சு திணறல் ஏற்படுது. அப்ப ஏற்படும் போது அந்த எந்திரிக்க விடல. அந்த இடத்துல எல்லாரும் பார்வை பார்க்குறாங்க. இப்ப நான் ஐயாட்ட பேசுன மாதிரி அந்த குழந்தைக்கு வந்தோன்னா அப்படியே குழந்தைங்க வச்சிருந்தவங்க எல்லாம் போய் எட்டி பார்க்குறாங்க. அப்ப அவர் பேசிட்டு இருக்காரு, கையில எல்லாம் போறாரு. அடுத்தாப்புல இங்க எல்லாம் நடந்ததுன்னு தெரியாது. இதுக்கு ஏதாவது ஒரு சரியான ஒரு சரியான யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரியல. ஆமா, யார் தப்பு பண்ணாங்க? விஜய் தப்பு பண்ணாரா? விஜய் அவர் தான் சரியா பண்ணிருக்கணும். அவர் பண்ண விட்டாரா? என்ன பண்ணிருக்கணும்? அவர் வந்து சரியான முறையில் பாதுகாப்பு இருக்கணும். குறுகிய வட்டத்துக்கு போயிடக்கூடாது. பெண்கள் குழந்தைங்க வராங்க, அதெல்லாம் வந்து போலீஸ் தடுத்துட்டு இருக்கணும். அதெல்லாம் என்ன முறைப்படுத்தி அவங்க பண்ணாங்கன்னு தெரிய வருது. சொல்றதுக்கு விருப்பம் ஐயாவுக்கு தெரியும். என்னுடைய பேருமா? என் பேர் அமுதவல்லி சார். அப்பா நான் வந்து சொன்ன மெசேஜ் தப்பானது கரெக்டாக இருந்தால் சொல்லிக்கிறேன். சரி. கரூரில் நேற்றைய தினம் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் பிரபல திரைப்பட நடிகருமான விஜய் அவருடைய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் மற்றும் பல்வேறு சம்பவங்களினுடைய காரணமாக பரிதாபமாக 39 பேர் தங்களுடைய இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டோர் இன்னும் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காயமுற்று சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி அனைவரையும் குணப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுகுணா என்ற பெண்மணி 60 வயதை நிரம்பியவர். இப்பொழுது ஆபத்தான நிலையில இன்னும் வெண்டிலேட்டரில் இருக்கிறார். அவரை போன்றவர்களுக்கு கூடுதலான கவனம் எடுத்து அவரையும் காப்பாற்ற வேண்டும். அதே போல சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள், இங்கே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அனைவரையும் வந்து நல்ல முறையில் சிகிச்சை அளித்து அவர்கள் அனைவரையும் பாதுகாத்திட வேண்டும். இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் இது முற்றிலும் தவிர்த்திருக்கப்பட வேண்டிய சம்பவம். நடிகர் விஜய் அவர்கள்
ஏறக்குறைய 25 ஆண்டு காலமாக தமிழ் திரையுலகில் பிரசித்தி பெற்ற நடிகர். பொதுவாக ஒரு நடிகர் வெளியுலகத்துக்கு வருகின்ற பொழுது ஆண்கள் பெண்கள் என அவர்களை பார்வையிடுவதற்காக வருகிறார்கள். இப்பொழுது அவர் ஒரு அரசியல் கட்சியை வேறு துவங்கி இருக்கிறார். இந்த நிலையிலே அவர் பரப்புரைக்காக வருகின்ற பொழுது அவர் பேசுவதற்கு உண்டான இடம் அல்லது அவருக்கு பேசுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடம் எந்த விதத்திலும் சரியான இடம் அல்ல. கரூரில் எத்தனையோ விஸ்தீரணமான இடங்கள் இருக்கின்ற பொழுது மிகவும் குறுகலான இடம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படுகின்ற பொழுது தப்பிப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லாத அளவிற்கு ஒரு 35 அடி 40 அடிக்கும் குறைவாக அகலமுள்ள ரோடு, அதில் இடையில நிரந்தரமாக டிவைடர் வேற போடப்பட்டிருக்கிறது. இரு பக்கங்களிலும் எண்ணற்ற கடைகள் வேறு இருக்கின்றன. இப்படிப்பட்ட இடத்தை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு, அதுவும் கரூர்ல ஒரு இடத்திலே பேசவில்லை, அதாவது பல இடங்களில் பேசவில்லை, ஒரே ஒரு இடத்திலே பேசுவதற்காக மட்டுமே இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் போது நிச்சயமாக பெரிய அளவுக்கு கூட்டம் வரும் என்பதை கணக்கிட்டு காவல்துறை முறையாக அவர்கள் முதல்ல கேட்ட விஸ்தீர்ணமான இடத்தை ஒதுக்கியிருக்க வேண்டும். எனவே இந்த இடம் ஒதுக்கியதிலிருந்தே காவல்துறை அல்லது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, பரந்த நோக்கம் இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. எனவே நேற்றைய தினம் நடந்த அந்த 39 பேர் உயிரிழப்பு, காயம்பட்டோரு உடைய அந்த காரணத்தை தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். மேலும் தமிழ்நாடு அரசு, காவல்துறை அண்மை காலமாக ஆளுங்கட்சி அல்லது அவர்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு விதமான பார்வையோடு அனுமதி கொடுப்பது. அவர்கள் நினைத்தால் மாலை 6 மணிக்கு நினைத்து 8 மணிக்கு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள், அதிகாலை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, எந்த விதமான உத்தரவும் தேவையில்லை, விதிமுறைகளும் தேவையில்லை. ஆனால் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் கேட்டால் அவர்களுக்கு இழுத்தடிப்பது, இது இல்லை என்று சொல்லுவது, இதுபோல அரசனுடைய இயந்திரம் முற்றாக ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவருக்கு எதிராக முற்றாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில இன்றைய கரூர் மாவட்ட காவல்துறை முழுக்க தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய அவர்கள் கூட்டம் சிறப்புற நடைபெற்றுவிடக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்திலே அவப்பெயர் ஏற்பட வேண்டும், அது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கின்ற வேண்டும் என்பதற்காக இந்த குறுகிலான இடம் கொடுக்கப்பட்டதாக கருதுகிறேன். எனவே அந்த 39 பேருடைய மரணத்திற்கு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வையாகும். அதாவது முதல்ல இது ஒரு திட்டமிட்டு அந்த இடம் ஒதுக்கப்பட்டதை போன்று தோன்றுகிறது. அங்க லத்தி சார்ஜ் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதுபோல் இதெல்லாம் இருக்கிறதுனால இது குறித்து வரக்கூடிய எதிர்காலத்திலாவது ஒரு அரசு, காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் நேர்மையாக நடுநிலையோடு நடந்திட வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு தன்னுடைய விசாரணைத்துறை சிபிஐ அல்லது அதுக்கு கூடுதல் என்ஐஏ போன்ற துறைகளை அனுப்பி முறையாக விசாரணை செய்து அது காலக்கெடுபட 1 வார காலத்துக்குள்ளாக அறிக்கையை கொடுத்து இனிமேல் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் அந்த இது போன்ற கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். அதே போல இதுபோல இருந்தா நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடக்க வாய்ப்பே இல்லை. என்று சொன்னால் இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல 2026 எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கட்சி இப்படியே ஆட்சியில் இருந்தா அவர்களுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, எல்லா விதமான தொல்லையும் பண்ணுவாங்க, கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க. இதே போல உயிரிழப்புகளை உருவாக்கி எல்லாமே யார் கூட்டம் நடத்துறாங்களோ அவங்க தலையிலேயே போட்டு இவங்க நல்ல பேர் வாங்கறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனால் ஒரு நேர்மையான விசாரணை மத்திய அரசினுடைய உளவு சிபிஐ அல்லது என்ஐஏ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பது புதிய தமிழக கட்சியினுடைய வேண்டுகோள் ஆகும். இதுல தேவையில்லாம விஜய் ஓடிட்டாரு வந்துட்டாரு இதெல்லாம் மீண்டும் அது திட்டமிட்டு அவர் மேல ஒரு அவப்பெயரை பொதுமக்கள் மத்தியில உண்டாக்குறதாக செய்யப்படுகிறது. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகு அவர் மீண்டும் இங்கே இருக்கின்ற பொழுது, அவர் வருகின்ற பொழுது இன்னொரு கூட்டல், இன்னொரு நெரிசல், இன்னொரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அங்கே சென்னை கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட அவருடைய பொறுப்பாளர்கள் இந்த இடத்த காவல்துறை திணித்திருந்தாலும் கூட அவங்க ஏற்றிருந்திருக்கூடாது என்று சொன்னால் இது அவ்வளவு மோசமான இடம். இதுதான் என்னுடைய பார்வை. நேற்று தினம் பரப்புரைக்காக வந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய கூட்டத்தில்
ஏறக்குறைய பரப்புரை நடத்துகின்ற பொழுது நெரிசலில் சிக்கி ஏறக்குறைய 39 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடியது. இந்த சம்பவம் எந்த காரணத்தை கொண்டும் நடந்திருக்கக்கூடாது. இதை கேள்விப்பட்டவுடன் என்ன காரணத்தினால் இந்த சம்பவம் நடந்தேறியது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும், அதே போல அந்த நிகழ்விலே சிக்கி காயமுற்று சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை சந்திப்பதற்காகவும், அதே போல உயிரிழந்தவருடைய குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காகவும் இன்று நேரடியாக இங்கே வந்திருக்கிறோம். இப்பொழுது நான் நேற்றைய தினம் விஜய் அவர்கள் நடத்திய அந்த கூட்டத்தினுடைய அந்த இடத்திலிருந்து தான் பத்திரிகையாளர் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதாவது விஜய் ஒரு திரைப்படத்தினுடைய பிரபலமானவர். அண்மையில் தான் அரசியல் கட்சியை துவங்கியிருக்கிறார். 3வது நிகழ்ச்சியாக அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக திரைப்பட நடிகர்கள் என்று சொன்னாலே எல்லா மக்களும் ஆர்வத்துடன் பார்க்க வருவார்கள். எனவே அவர்களை போன்றவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள் விசாலமானதாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் பார்வையிட்ட இடத்தை பொறுத்த மட்டிலும் இது எந்த விதத்திலேயும் ஒரு சாதாரணமான ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கூட தகுதியற்ற இடம் இந்த இடம். ஆனால் எப்படி இது காவல்துறை இந்த இடத்தை அவர்களுக்கு ஒதுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கரூரில் எவ்வளவோ மிக விசாலமான இடங்கள் இருக்கின்ற பொழுது நகரனுடைய மையப்பகுதியிலிருந்து 3-4 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு புறநகர் பகுதியில் வேலுசாமிபுரம் என்று அழைக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒதுக்கி இருப்பதே இது ஒரு நல்ல நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. பொதுவாக தமிழ்நாட்டில் அண்மை காலமாக ஆளுங்கட்சி அல்லது அவர்களோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு விதமான பார்வையுடனும், அதே சமயத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி கொடுப்பதிலேயும் 2 விதமான போக்குகளை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையிலே திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும், அவருடைய கூட்டம் சிறப்பான முறையிலே நடந்திடக்கூடாது என்ற தீய நோக்கத்துடனேயே இந்த இடத்தை கொடுத்திருப்பதாக அல்லது திணித்திருப்பதாக தெரிகிறது. மேலும் அவர் அவருடைய வாகனம் கிழக்கிலே இருந்து மேற்கு நோக்கி போகிறது. அப்படி என்று சொன்னால் அவருக்கு இடதுபுறமாகத்தான் அந்த வாகனம் சென்றிருக்க வேண்டும். எதற்காக காவல்துறை வலதுபுறமாக அவருடைய வாகனத்தை ஒதுக்கிவிட்டது? 2வது, அவர் அந்த நுழைவாயிலேயே அவர் பேசியிருக்க முடியும். ஆனால் அவருக்கு ஒரு இடத்தை புள்ளியை கொடுத்துவிட்டு இந்த இடத்துக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கூட்டத்துக்குள்ள, நெரிசலான கூட்டத்துக்குள்ள அவரை கட்டாயத்தைப்பற்றி நிர்பந்தப்படுத்தி தள்ளி கொண்டு வந்ததுதான் கூட்டம் முண்டியடித்து கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. 2வது, இங்கே கம்பியை வைத்து 2 பேரை தாக்கியிருக்கார்கள், லத்தி சார்ஜ் நடந்திருக்குது. இதெல்லாம் எதற்காக நடைபெற்றது? அடுத்து அந்த நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலாக அவர் கூட்டம் நடக்கிற போது அது இரவில் 7:45 மணி 8 மணிக்கு மின்சார துண்டிப்பு எதற்கு செய்தார்? அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுங்கட்சி மட்டும்தான் கூட்டம் நடத்தணும், அவர்கள் மட்டும்தான் மாநாடு நடத்தணும். வேறு எந்த அரசியல் கட்சிகளுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும். அதை ஏதாவது ஒரு அசம்பாவித்தை உருவாக்கணும், அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும், அவருக்கு ஒரு கெட்ட பேரை பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கணும். திமுகவுக்கு மாற்றாக 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னொரு சக்தி எழுந்து வந்துவிடக்கூடாது என்ற அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் சீர்குலைக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை இருந்தால் ஒழிய, அதுவும் மத்திய அரசனுடைய விசாரணை இருந்தால் ஒழிய அது உண்மை நிலைமைகள் வரது. ஏன்னா இது தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சியில் அது எதிர்கட்சிகள், நாங்கள் 1999 மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களுக்காக சாதாரணமாக மத்தியானம் 2:30 மணிக்கு கொடுத்துக்கின்ற வெயிலில் ஆண்களும் பெண்களும் போனோம்.
அதை அப்படியே அடித்து லத்திச்சார்ஜ் பண்ணி ஆற்றுக்குள்ளே கொண்டு 17 பேரை கொண்டாங்க. இப்போ அதே போல் 8 மணிக்கு மின்சாரத்தை கட் செஞ்சுட்டு இருட்டுக்குள்ளே அத்தனை பேர்த்தையும் கும்பலாக தள்ளி விட்டு இது வந்து 39 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு தான் சொல்லணும். இது வந்து நான் வந்து 39 பேர் வந்து இது மரணம் என்று சொல்ல 39 பேர் கொலை தான் செய்யப்பட்டிருக்காரு தான் நாங்கள் வந்து குற்றம் சுமத்த விரும்புகிறேன். அதனால் வந்து இதுக்கு வந்து இந்த அரசு தான் பொறுப்பெடுத்துக்கணும். காவல்துறையை வந்து அரசியலாக்கிட்டாங்க. அவர்கள் வந்து கரை கட்டாத திமுக காரர்களாக செயல்படணும். அது கான்ஸ்டபிள் இருந்து எஸ்பியிலிருந்து டிஜிபி வரையிலும் அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து தமிழ்நாட்டில் தள்ளுகிறாங்க. மத்திய அரசு இதை வந்து வேடிக்கை பார்த்தால் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடக்காது, அமைதியாக நடக்காது. அதனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன். 39 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு நேரடியாக குற்றம் சாட்டுங்க. அந்த கொலைக்கான காரணம் யாருன்னு சார் சொல்றீங்க? அதாங்க நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். மின்சாரத்தை எதுக்காக கட் பண்ணாங்க? மின்சாரம் கட் பண்ணுது. 2வது ஒரு பிரபல்யமான பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர் அவர். அவரை பார்ப்பதற்கு ஆண்கள் பெண்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. திரைப்படத்தில் இருக்கக்கூடியவங்க மேல ஒரு ஈர்ப்பு உண்டாக்கி வச்சிருக்கிறீங்க. அப்போ வருவாங்கிற போது அவர்களுக்கு வந்து நீங்க பார்த்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நீங்க வந்து விசாலமான இடத்த கொடுக்கணும். விசாலமான கொடுத்தோன்னா அவங்க பாட்டில் வந்து அந்த இடத்த நடத்திட்டு போயிடுவாங்க. நெருக்கமடியான இடத்த ஏன் கொடுக்குறீங்க நீங்க? அப்போ திட்டமிட்டு வந்து ஒரு அந்த குறுகலான இடத்துல கொடுத்து கூட்டத்தை கூட வச்சு எப்படியாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கட்டும்னு தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அப்போ அரசு பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? காவல்துறை பொறுப்பேற்றுக்கணும் இல்லை? காவல்துறை திமுக காரர்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் ஐபிஎஸ் படிச்சிங்களா? அதுதான் ஐஏஎஸ் படிச்சிங்களா நீங்கள்? அதுக்கு தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் அரசு இயந்திரம் வந்து 18 லட்சம் பேருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறோமா? தமிழ்நாட்டு மக்களுடைய 7 கோடி பேருடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல? அப்ப இந்த அரசு தானே ஏன் நீங்க வந்து ஒரு நேரத்தில் 10,000 பேர் போலீஸ் போட்டிருக்கணும்ல? அவ்வளவு பெரிய நடிகர் வராருல்ல? அப்ப நீங்க வந்து இது பொறுப்பு எடுத்துக்கணுமா இல்லையா? அப்ப இது எப்படி வந்து விபத்து நாங்க எப்படி எடுக்கிறது? இது திட்டமிட்டு வந்து ரகசியமாக திட்டமிட்டு வந்து இது கொலைன்னு தான் நாங்க பார்க்க வேண்டியது. வேற எப்படி பார்க்க வேண்டியிருக்குது? இது கொலையா இல்லையா என்னங்கிறதெல்லாம் வந்து சுதந்திரமான இண்டிபெண்டா ஒரு விசாரணை நடந்தா தான் வந்து இதெல்லாம் உண்மை நிலைமைகள் வெளியே வரும். இல்லைன்னா மின்சாரத்தை எதுக்காக கட் பண்ணணும்? எதுக்காக ஒரு தலைவர் பேசிக் கொண்டிருக்கணும் வருகின்ற பொழுது அப்ப 7 மணி 7:30 மணி வரையிலும் நீங்க மின்சாரம் இருக்கும். அவர் வந்த உடனே மின்சாரம் கட் ஆகுமா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியத்து தலைவர்களும் நீங்க பண்ணுவீங்களா இல்லையா? தேர்தல் வர நீங்க எல்லாமே எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க இல்லையா? அப்ப அதனால இது வந்து நீங்க அப்படித்தான் இந்த விபத்து எல்லாம் கொண்டு போக கூடாது. இது 39 பேருடைய மரணம், இது கொலைதான். எனவே அப்படித்தான் இந்த வழக்கை கொண்டு போகணும். அதன் மூலமா தான் வந்து உண்மையான விசாரணையை உண்மை தன்மை இது வெளியே வருங்க. 39 பேர் இறந்து போயிட்டாங்க. நீங்க உள்பட பல்வேறு தலைவர்களும் வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. பட் விஜய் பார்க்க வந்து தான் இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க. அவர் வரலங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு சார். இல்லை, அதை வந்து எதை வேணாலும் சொல்லலாங்க. அவர் வந்து இப்பொழுதுதான் வந்து திரைப்படத்துல இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. 39 பேர் இறந்துட்டாங்கிற அந்த பதட்டம் இருக்கலாம். அல்லது வந்து இது மீண்டும் ஏதாவது வந்து இது இன்னும் மீண்டும் அவரை பார்க்கறதுக்காக வரக்கூடியதோ அல்லது வந்து ஏதாவது ஒரு அசந்தம் ஏதாவது இன்னும் கூடுதலாக ஏதாவது உயிரிழப்பை தடுக்கிறதுக்காக கூட அவர் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே போயிருக்கலாம். மற்றபடி அதுக்காக வந்து தன்னுடைய கட்சிக்காரர் தன்னை பார்க்க வந்தவங்க 30 பேர் இறந்த பிறகு யாரும் மனசாட்சி இருக்கக்கூடியவர்கள் யாரும் வந்து வெளியே போக மாட்டாங்க. அவர் இன்னும் கூடுதலாக இன்னொரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கையுடைய அடிப்படையில் தான் அவர் போயிருக்க வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடியா இதை வந்து உதாசீனப்படுத்தி அப்படி பார்க்க கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கு சார். அதை பத்தி என்ன அரசு எடுத்தாங்க? என்னத்துக்கு அரசு? அப்படி என்ன திமுக அரசு மேல இவங்க மேல பற்றி இறந்தவங்க வந்து தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட பம்பு ஏன் இங்க இருக்கிறவங்க 5வது நிமிஷம் எப்படி வர முடியும்? எல்லாம் காத்துட்டு இருந்தாங்களா? எல்லாமே தயாரா நிலையில் இருந்தாங்க. தண்ணி பாட்டிலோடையும் இதெல்லாம் தயாராக இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள தயாராக இருந்தாங்களா? நடக்கட்டும், நம்ம கரெக்டாக எல்லாமே திட்டமிட்டு எப்படி போயிட்டு இருக்குன்னு காத்துட்டு இருந்தாங்களா? என்னது என்ன விளையாட்டு? என்னது என்ன கேலி கூத்து? தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்காது ஆச்சுங்களா? கரெக்டாக மரியாதையை ஒழுங்காக இருந்துக்கணும் ஆச்சா. திமுக நிரந்தரமான ஆட்சி கட்டில் வந்து அப்படிங்கிறத நினைக்காது. தமிழ்நாட்டில் 2026 வேறு விதமாக இருக்கும் ஆச்சா. அவங்க கூட்டங்கள் எல்லாம் எப்படி நாளைக்கு அமைதியாக நடக்கும்? போலீஸ் வச்சு இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே பண்ணிட முடியுமா? மக்களுக்கு இருந்தா என்ன ஆகிறது? அது ஒழுங்கா நடந்துக்கூட திமுக. ஓகே, தேங்க்யூ சார். பேட்டி கொடுக்கற கூட பயமா இருக்கு எங்களுக்குலாம். கூட்டத்திலேயே ஆள் இருப்பானுங்க.